ஓம் சாந்தி. அன்பான ஆத்மாக்களே, நாம சேவை அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? மேடையில பேசுறது, கிளாஸ் எடுக்கிறது, நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறது, இதுதான் சேவைன்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா பாப்தாதா சொல்லக்கூடிய சேவை அதை விட ரொம்ப உயர்ந்தது. ஒரு உண்மையான ராஜயோகி 24 மணி நேரமும் சேவையாளராக வாழ்றாங்க. எப்படி? முதல்ல சுய சேவை. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எண்ணம், குணம், பழக்கம் எல்லாத்தையும் மேம்படுத்திக்கிறது தான் மிகப்பெரிய சேவை. நாம மாறுறப்போ நம்மளை பார்த்து மற்றவங்களும் மாற தொடங்குவாங்க. ரெண்டாவது, வார்த்தைகள் மற்றும் உறவுகள் மூலம் சேவை. நம்மளுடைய ஒரு வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு தூய அதிர்வு, அது கூட ஒருவரினுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். மூணாவது, யக்ய சேவை. நம்மளுடைய நேரம், திறமை, உடல் மற்றும் வளங்களை யக்ய சேவைக்காக அர்ப்பணம் பண்றது. இது நம்மள மேலும் பாக்கியசாலியாகவும் மாத்துது. நாலாவது, மிக சிறந்த சேவை மனதின் மூலம் செய்யக்கூடிய சேவை. நீங்க எங்க இருந்தாலும் அமைதியான எண்ணங்கள், தூய வாழ்த்துக்கள் மற்றும் பரமாத்ம நினைவினுடைய சக்தியினால உலகத்துக்கே ஒளிய கொடுக்க முடியும். ஒரு கலங்கரை விளக்கம் ஒரே இடத்துல நின்னபடியே பல கப்பல்களுக்கு வழிகாட்டுறது மாதிரி ஒரு யோகி தன்னுடைய தூய எண்ணங்கள்னால எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு நம்பிக்கையும் சக்தியையும் கொடுக்க முடியும். அதனால ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் 24 மணி நேரமும் சேவையாளரா வாழ்ந்தேனா? ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையா இருந்தா, ஒவ்வொரு வார்த்தையும் அன்பாக இருந்தா, ஒவ்வொரு செயலும் இறை நினைவோடு இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு அமைதியான சேவையா மாறிடும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.